வணக்கம். இன்னைக்கு கோல்டுடைய அப்டேட் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நமக்கு முக்கியமான டேட்டா என்ன அப்படின்னா ஜாப் ஓப்பனிங். ஜாப் ஓப்பனிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேலை வாய்ப்புகள் அவைலபிளில் இருக்குது அப்படிங்கிறது பற்றி வரும். ஸோ இந்த டேட்டா வந்து மூணு முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கணும். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ஃபோர்காஸ்டும் ஓகேங்களா, இந்த ஃபோர்காஸ்டும் இந்த ஆக்சுவலும் எப்படி வரணும். இப்போ 7.44 இருக்கு, இதை விட அதிகமாக வந்தா ஓகே ப்ளஸ்ல வந்தா யூஎஸ்டிக்கு இது பாசிட்டிவ், கோல்டுக்கு இது ஒரு நெகட்டிவ்னஸ் கொடுக்கும். நேத்திய மார்க்கெட் இறங்குச்சு பிகாஸ் ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பாசிட்டிவாக வந்துச்சு, ரெண்டுமே பாசிட்டிவ்ல வந்துச்சு. ப்ரைஸ் அண்ட் பிஎம்ஐ, அதனால உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து நல்லாவே வந்து ஒரு ஃபால் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போச்சு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை ரிவைஸ்டு போன முறை வந்த 7.59 வந்து ரிவைஸ்டு ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ரிவைஸ்டு பாசிட்டிவாக வந்தால் பிரச்சனை இல்லை, நெகட்டிவாக வந்தால் அது யூஎஸ்க்கு நெகட்டிவாக அமையும். ஒருவேளை தேர்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ரிவைஸ்டும் இப்போ வரக்கூடிய ஆக்சுவல் டேட்டாவும் ப்ளஸ்ன்னு வந்துட்டா யூஎஸ்க்கு ப்ளஸ், நெகட்டிவ்னு வந்துட்டா யூஎஸ்க்கு இது நெகட்டிவ். ஒருவேளை ப்ளஸ் அண்ட் நெகட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா இது மிக்ஸ்டு டேட்டா, இதனால மார்க்கெட் பெரிய இம்பேக்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்காது. ஸோ 7:30 மணிக்கு வரக்கூடிய டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ சார்ட்ல பார்க்கலாம். ஸோ கோல்டுடைய சார்ட் பார்க்கலாம். ரைட், இப்போ 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கு. ப்ரைஸோடைய ரேஞ்ச் என்ன, இந்த மல்டிபிள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு வந்து ப்ரைஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ரேஞ்சஸ். அந்த ரேஞ்சஸை நான் மார்க் பண்ணுறேன், ரவுண்ட் ஃபிகராக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த இடமும் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மல்டிபிள் சப்போர்ட்டும் தான் நமக்கு வந்து இருக்கிறதுலே முக்கியமான இடம். இதுக்குள்ளே தான் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஃபுல்லாக ஜிக் ஃபார்மேஷன் இங்கே தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இதுக்குள்ளே தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. ரைட், இதில் இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பயாஸ் என்ன, புல்லிஷ் பயாஸா பேரிஷ் பயாஸா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா இப்போ நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 சார்ட் வந்து நான் சார்ட்டில் வந்து 2 முக்கியமான ஜோன்ஸை மார்க் பண்ணுறேன். இது வந்து நமக்கு சப்ளை ஜோன், இது வந்து நமக்கு டிமாண்ட் ஜோன். ரைட்டுங்களா, இது வந்து எப்போ வந்துச்சு, மார்க்கெட் வந்து கீழே இருந்து ஒரு நல்ல 1 2 3 4 5ன்னு ஒரு இம்பல்ஸை கொடுத்து மார்க்கெட் வந்து மேலே புஷ் பண்ணுச்சு. ரைட், இப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக மார்க்கெட் ஒரு ஃபால் கொடுத்துச்சு. இது சப்ளையாக நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நமக்கு ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு டிமாண்ட் ஜோன். ஓகேங்களா, இது ஒரு சப்ளை ஜோன், இது ஒரு டிமாண்ட் ஜோன். இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னா இங்கிருந்து போய் சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் மார்க்கெட் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ரேஞ்ச் மார்க்கெட். பட் இந்த இடத்துல நம்ம என்ன எடுக்க போறோம்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு ட்ரிபிள் பாட்டம் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆயிடுக்கு. அதனால நம்ம கொஞ்சம் பெர்சன்டேஜாக எடுத்தோம் அப்படின்னோம்னா 70% மார்க்கெட் வந்து புல்லிஷ்ல இருக்கிறதா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். 30% மார்க்கெட் ஸ்டில் அந்த பேரிஷ் மூவ்க்கு ஹெட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். நேற்று வந்தக்கூடிய டேட்டா பார்த்தீங்கன்னா டாலருக்கு பாசிட்டிவாக வந்துச்சு. கோல்டு என்னாச்சுன்னா சடனாக கீழே வந்தது, அதுக்கு மேலே ஃபால் ஆக முடியல, இம்மிடியட்டாக திருப்பி அதே ஸ்பாட்டுக்கு வந்து நின்றுச்சு, இறங்கிட்டு அதே இடத்துக்கு வந்து மார்க்கெட் நின்றுச்சு. அப்படின்னா கோல்டில் நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியது பையர்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க, புல் மார்க்கெட்டுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பையர்ஸ் யாராக இருக்கலாம், மேபி கெஸ் பண்ணலாம். ஒரு ரீட்டெய்லராக நம்ம அதை பார்க்காம ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி பார்த்தோம்னா இறங்கும் போதெல்லாம் மார்க்கெட்டை புஷ் பண்ணுறாங்கன்னா இங்கே தான் அவங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து ஃபில் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு கால்குலேட் பண்ணலாம். இது தப்பாக கூட இருக்கலாம், பட் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ மார்க்கெட் இங்கேருந்து என்ன ஆக போகுது, ஒரு புல்லிஷ்னஸ் கொடுக்க போகுது. இந்த புல்லிஷ்னஸ்க்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய முக்கியமான ஜோன் பாயிண்ட்ஸ் என்னென்ன, லெவல்ஸ் என்னென்ன, இன்னைக்கு
ப்ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த சப்ளை ஜோனை போய் திருப்பி மீட் பண்ணணும்னா என்ன நடக்கணும்? 4075 ஆர் 85 எப்படி ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு we can go for buy. அப்ப இங்க லெவல் சின்னதா தானே சார் இருக்கும் டார்கெட் அப்படின்னா வேற வழி இல்லை, ஏன்னா இந்த சப்ளை ஜோன் இருக்கு. ஆனா இதை ஃபர்ஸ்ட் அவன் கிளியர் பிரேக் அவுட் கொடுத்துட்டான் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து திருப்பி இங்க சப்போர்ட் 3 டைம்ஸ் எடுத்த காரணத்தினால இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனாவே மார்க்கெட் வந்து இங்க போய் டெஸ்ட் பண்ணும். அடுத்தது இதையும் உடைக்கிறதுக்கு பவர் கிரியேட் ஆகிற இடமா கூட இங்கே இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டர் ஃபில்லிங் இங்க நடந்துட்டு இருந்தது அப்படின்னா இது புல்லிஷ்க்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இப்ப பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் 2 பாயிண்ட்டை நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். நல்லா பார்த்துக்குங்க. பிஃபோர் என்ன, ஆஃப்டர் என்ன. பிஃபோர் அப்படின்னா இன்னைக்கு யூஎஸ் நியூஸ் வரத்துக்கு முன்னாடி, ஆஃப்டர் என்ன அப்படின்னா யூஎஸ் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம். ஸோ நம்ம அந்த டேட்டாவுடைய பாயிண்ட்ஸை பத்தி பேசவே வேண்டாம், டெக்னிக்கலா பார்க்கலாம். நியூஸ் வரத்துக்கு 7:30 மணிக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்க்குற 4075 ஆர் 85 லெவலை பிரேக் பண்ணிட்டா நியூஸ் நெகட்டிவா வந்தா கூட இம்மிடியட்டா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பை ஆயிடும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், பிஃபோர் தட் உடச்சி நின்றுட்டான். டேட்டா வந்தா ரீட்ரேஸ்மெண்ட்ல பை ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எதிர்பார்க்க போறோம். ஓகேங்களா, இந்த இடத்துல பிரேக் ஆயிட்டா நம்ம பை ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்க்க போறோம். ஒருவேளை எதுவுமே வரல, இங்கேயே மார்க்கெட் வந்து ஷேடோ கொடுத்துட்டு அந்த இடத்த போய் சும்மா ஷேடோ மட்டும் கொடுத்துட்டு ப்ரைஸ் வந்து அங்கேயே நின்றுட்டா, டேட்டா வந்ததுக்கு அப்புறம் டேட்டாவை தான் நம்ம இம்பார்ட்டனா பார்க்கணும். இப்ப இந்த இடத்துக்கு டேட்டா பார்க்கணுமா, பெருசா நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸ்டாப் லாஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு பை ஆர்டருக்கு ட்ரை பண்ணலாம், எனி புல்லிஷ் கேண்டில் வந்துன்னா. இப்ப அதே வந்து ஒருவேளை நமக்கு வரல, அங்க பிரைஸ் வந்து பிரேக் அவுட் கொடுக்கல, ஓகே, அந்த ஒரு 20 இங்க இப்ப 60ல இருக்கு, இன்னும் வந்து ஒரு 85 அப்படிங்கும்போது இன்னும் ஒரு 25 பாயிண்ட் மார்க்கெட் வந்து ஈவினிங் வரைக்கும் மூவ் ஆகல அப்படின்னா டேட்டா வந்தோடனே டேட்டா பாசிட்டிவா நெகட்டிவான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது, அதுக்கப்புறம் அதே சேம் லெவல் 4085 அந்த லெவலை கிளியரா பிரேக் பண்ணி நின்னா வெயிட் பண்ணிட்டு எனி ரீட்ரேஸ்மெண்ட் இல்லை நான் இந்த இடத்துல எனக்கு ஒரு புல்லிஷ் பயாஸ் கிடைக்குது, புல்லிஷ் செட்டப் கிடைக்குது அப்படின்னா தென் நீங்க பை சைடுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன் பை மட்டும் நம்ம இங்க பேசுறோம் அப்படின்னா பிரைஸ் வந்து எப்போ வந்து நமக்கு 3990 பிரேக் பண்ணுதோ, ஓகேங்களா, 3990 அல்லது 3980 இந்த லெவலை ஸ்ட்ராங்கா மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ அப்பதான் நமக்கு செல் செட்டப் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். இந்த புல்லிஷ் செட்டப்பே இனிமே பார்க்க வேண்டாம், நம்ம செல் சைடே போங்கிறத நம்ம கிளியர் பண்ண முடியும். பிளஸ் இந்த லோவை பிரேக் பண்ணா கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே ஒரு இம்பல்ஸ் முடிச்சுட்டு இதுக்குள்ள நம்ம கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் நடக்குது. இப்போ எலியாட் வேவ் பத்தி கேட்பாங்க. ஸோ இது வந்து 1 2 3 4 5. இப்போ இங்க என்ன நடக்குது, இதை ஏபிசியா கன்சிடர் பண்ணோம். அதனால இங்க ஒரு இம்பல்சிவ் மூவை நம்ம எங்க எதிர்பார்த்தோம், லாஸ்ட் லைவ் மீட்லயே சொன்னோம் இங்க இருந்து ஒரு இம்பல்சிவ் மூவ் ஸ்டார்ட் ஆகலான்னு. ஆனா ஆகல. திருப்பி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ஏபிசி ஸ்ட்ரக்சரை வந்து மார்க்கெட் வந்து என்னவா மாத்திருச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஏபிசி, திருப்பி ஸ்மால் ஏபிசி, இப்ப திருப்பி ஸ்மால் ஏபிசி. அப்ப இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து முடிஞ்சு இது 1 இது 2 இது 3 அப்படின்னு மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டான ஒரு ட்ரையாங்கிள் செட்டப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நமக்கு கண்டிப்பா 4120 அப்புறம் தான் ஒரு நல்ல புல்லிஷ் பயாஸ் கிடைக்கும். பட் பாட்டம்ல இருக்கிற இந்த இடத்துல நம்ம செல் ட்ரை பண்றதை விட பை செட்டப்புக்கு போகும்போது மேல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நமக்கு பாதி 50% புக் பண்ணி சேஃப் என்ட்ரி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இந்த இடம் அப்படிங்கிறது வந்து பியூரா வந்து கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர்ல மாட்டிக்கிட்டோம். அதனாலதான் உங்களுக்கு ட்ரெண்டிங் ஃபேஸ் வரல. பை எடுத்தோடனே மார்க்கெட் செல் ஆகுது, செல் எடுத்தோடனே பை ஆகுது. ஓகே, இதை விட்டு கிளியரா வரும்போது ட்ரேட் பண்றது பெட்டர் சாய்ஸ். இல்ல நாங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா மேக்சிமம் 70% புல்லிஷ் மார்க்கெட்ல ட்ரை பண்ணுங்க. நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சொன்னதையும் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க மெத்தடை யூஸ் பண்ணுங்க. என்னதான் நாங்க சொன்னாலுமே நீங்க உங்க ஓன் அனலைஸ்ல தான் ட்ரேட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. தேங்க்யூ.